Very good morning students. நம்ம ரெகுலர் கிளாஸ் லெக்சர் வீடியோ சீரிஸில் இருக்கோம். இந்த சப்ஜெக்ட் வந்து மைனிங் ஜியாலஜி. இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தா அண்டர்கிரவுண்ட் மைனிங்கோட பார்ட் 3 வீடியோ தான் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர்கிரவுண்ட் மைனிங் என்னென்னு பார்த்தாச்சு, ஏன் இந்த மெத்தட் போகிறோம் அப்படின்னு பார்த்தாச்சு, அதில் சில டைப்ஸ் பார்த்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப் த ஓர் பாடி வந்து இன்க்ளைண்டாக இருக்குது பட் கண்ட்ரி ராக் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மெத்தடு. அடுத்து ஓர் பாடி எந்த ஒரு ப்ராப்பர் ஜாமெண்ட்ரிலையும் இல்லை, தட் இஸ் மேசிவாக இருக்குன்னா அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம். அடுத்து மூணாவதாக இர்ரெகுலர் ஷேப்பில் ஓர் பாடி இருந்தால் என்ன பண்ணலாம். இது மூணு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் கால்ட் சப் லெவல் கேவிங் மெத்தட். ஸோ லெவல்ன்ற வார்த்தை எப்போ வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இல்லைன்னா ஸோ ஒரு ஓர் பாடிக்கு பெட்டட் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஸ்ட்ரைக் வரும் இல்லையா, அந்த ஸ்ட்ரைக்கு பேரலாக நீங்கள் டனல் நோண்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் லெவல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். ஸோ சப் லெவல் கேவிங் அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுறது? ஓர் பாடி இஸ் somewhat stratified and it has a strike அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஓகேவா? Okay, so what is sublevel caving? Sublevel caving is a large scale underground mining method used for extracting thick, steeply dipping ore body with relatively weak surrounding rock. So நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஓர் பாடிங்கிறது நல்ல திக்காக இருக்குது, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் அதை சுற்றி உள்ள கண்ட்ரி ராக் இதை விட வீக்காக இருந்துச்சு அப்படின்னா we can go for sub-level caving method. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்க இதில் அப்படின்னா, the ore body is divided into sub-levels at regular vertical intervals, say in the range of 5 to 10 meter, and mining progress downwards from the top. Ore is drilled and blasted from each sub-level. As the ore is removed, the overlying waste falls down caves into fill the voids, allowing for continuous extraction. So this is a generalized sketch. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் எல்லா ஒர்க்குமே இந்த ஓர் பாடியிலே பண்ணுறோம். கண்ட்ரி ராக்கை பற்றி டச் பண்ணல, ஏன்னா கண்ட்ரி ராக் ஆல்ரெடி வீக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ கண்ட்ரி ராக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்த ஓரை வெளியில் கொண்டு போகிறது மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு பெரிய மிஷின்ஸே யூஸ் பண்ணுறதில்ல, வேறு எதுவும் பண்ணுறதில்ல இந்த போர்ஷனில். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு கேவ் ட்ரில் பண்ணுறாங்க, கேவில் நிறைய பிளாஸ்ட் ஹோல் ட்ரில் பண்ணுறாங்க, பிளாஸ்ட் பண்ணுறாங்க, வெடிச்சோன்னே பாறை உடஞ்சி கீழே கொட்டுது, உடஞ்சி கொட்டின ஓர் பாடிஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய வாய்ட்ஸ் உருவாகுது, இல்லை ஃப்ரீ ஸ்பேஸ் உருவாகுது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு சுற்றி உள்ள கண்ட்ரி ராக் உடஞ்சி கீழே விழுது. ஸோ ஓர் பாடிக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் ஹேங்கிங் வால், ஓர் பாடி கீழ் பக்கம் இருக்கிறது பேர் ஃபூட் வால். ஸோ ஹேங்கிங் வாலில் இருக்கிற ராக் பீசஸ் உடஞ்சி இதில் உள்ளே கொட்டுது. ஆட்டோமேட்டிக்காக இந்த மைனிங்கோட சைஸ் பெருசாகிட்டே அகலமாகிட்டே போகுது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ பிரேக்கிங், ரிமூவிங், அவ்வளோதான். கண்டினியூஸாக டிஃப்ரெண்ட் லெவல் பண்ணிட்டே போகிறாங்க ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகேவா? ஸோ இது ஜெனரலைஸ்ட் அவுட்லைன். இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்கிற அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மெக்கனைசேஷன். ஸோ எப்போ ஓர் பாடி பெருசாக இருக்கோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் ரேட்டும் அதிகமாக இருக்கும், மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஸ்டீப் ஓர் பாடி. ஸோ ஓர் பாடி எவ்வளோ பெருசாக இருக்கோ அண்ட் ஸ்டீப் டிப்பிங்காக இருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டினியூஸ் அண்ட் எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன். ஸோ ஓர் பாடி ரொம்ப பெருசுன்னு சொல்லியாச்சு, அண்ட் மிஷின்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிமூவல் ஆஃப் ஓர் பாடி வில் பி கண்டினியூஸ். இது முன்னாடி பார்த்த மெத்தடில் ரீஃபில்லிங் அப்படிங்கிற வார்த்தை பேசியிருப்போம். ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, கண்டினியூஸாக ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணிங்கன்னா திரும்ப ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைம் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் ஓர் பாடி வில் பி ரெடியூஸ். ஏன்னா நீங்கள் எடுப்பீங்க, ரீஃபில் பண்ணுவீங்க, எடுப்பீங்க, ரீஃபில் பண்ணுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டைம் கன்ஸ்ட்ரெயின் நிறையா இருக்குது. பட் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் அண்ட் எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. ஏன்னா உடைக்கிறீங்க, எடுக்கிறீங்க, வேறு ரீஃபில் பண்ண வேலையே இல்லை. உடஞ்ச ஸ்பேஸை ரீஃபில் பண்ணுறதுக்கோ அல்லது உள்ளே கொட்டுறதுக்கோ சைடில் கண்ட்ரி ராக்ஸ் இருக்குது, தானாக உள்ளே கொட்டிகிட்டே வரும், அகலமாகிட்டே போகும் மைன்ஸுங்கிறது. ஓகேவா? ஸோ இதான் தேர்ட் அட்வான்டேஜ். லோ ஆப்ரேஷன் காஸ்ட் பர் டன். ஸோ குவாரியில் இருக்க மாதிரியே இங்கே வந்து பிரேக்கிங் அண்ட் ரிமூவல் நடக்குது. ஸோ பெரிய லெவலில் காஸ்ட் தேவையில்லை இந்த ஆப்ரேஷனுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டன் ஓர் டெபாசிட் ரிமூவ் பண்ணுறதுக்கு கம்மியான காஸ்ட் தான் செலவாகும் மற்ற மெத்தட்ஸை காட்டிலும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இன்க்ளைன் ஓர் பாடின்னு சொல்லியாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேஸ் அண்ட் டஸ்ட் பெருசாக ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இஸ் குட் சேஃப்டி அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஓரில் ஒர்க் பண்ண போகிறோம், ஓர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சேஃப்டி அதிகமாக இருக்குது, ப்ளஸ் இந்த டஸ்ட்டு கேஸ் இல்லாதனால ஒர்க்கிங் கண்டிஷனும் ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா? இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஸ்கேலபிள் அவைலபிள் டு ஆட்டோமேஷன். ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஸ்கேலபிள் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஓரியன்டேஷனில் ட்ரில் பண்ணிட்டு போகலாம், ஏன்னா ஓர் பாடி அகலமாக இருக்குது. ப்ளஸ் ஸ்கேலபிள் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஓர் ரிமூவல் கேன் பி வெரி ஹை. ஏன்னா பேஸ்ட் ஆன் த அமௌண்ட், என்னென்ன மிஷின்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி
வித்ட்ரால் ட்ரா கிடைக்கும் இல்லையா. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமேஷன்னா பெரிய லெவலில் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் முழுக்க சிஸ்டம் வச்சு மிஷின் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டெப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின்ஸே பண்ணிவிடும். ஸோ ஆட்டோமேஷன்ஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் சிக்னிஃபிகண்ட் ஓவர் டைல்யூஷன். ஸோ இங்கே கண்ட்ரி ராக் வீக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ ராக் ஓவர் பாடி பிரேக் ஆகும்போது கண்ட்ரி ராக்கும் சேர்ந்து பிரேக் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆச்சுன்னா டைல்யூஷன் ஏற்படும். ஸோ அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம் ஓவர் லாஸஸ் இன்னெவிட்டபிள். ஏன்னா இந்த மாதிரியான பிரேக்கிங் நடக்கும்போது சில இடங்களில் இருக்கக்கூடிய ஓவர் பாடியை ரிமூவ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாஸ் தான், எடுக்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஸோ அது வந்து இந்த மெத்தடில் ஒரு ட்ராபேக். மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் சப்சிடன்ட். ஸோ நம்ம பிரேக் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம், அவ்வளோதான் பண்ணுறோம். ஸோ இந்த கேவிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சர்ஃபேஸ் சப்சிடன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். ஓகேவா. அடுத்து ஹை டெவலப்மெண்ட் அண்ட் கேபிட்டல் காஸ்ட். ஸோ ஏற்கனவே சொன்னது தான், எங்கெல்லாம் ஆட்டோமேஷன் மெக்கனைசேஷன் போகிறோமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக நிறையா காஸ்ட் தேவைப்படும் இனிஷியலி. ஸோ அதான் ஹை டெவலப்மெண்ட் அண்ட் கேபிட்டல் காஸ்ட் இந்த மெத்தடுக்கு இருக்குது. அடுத்து லிமிட்டட் செலக்டிவிட்டி ஃபார் இர்ரெகுலர் ஓவர் பாடி. ஸோ ஓவர் பாடியோட ஷேப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் செலக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்தெந்த போர்ஷன் பிரேக் பண்ணணும், இதை பிரேக் பண்ணக்கூடாது முடிவு பண்ணி முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஓவர் பாடியும் ஆஸ் வெல் அஸ் கண்ட்ரி ராக்கும் பிரேக் ஆகி உள்ள கொட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக காம்ப்ளெக்ஸ் ட்ரா கண்ட்ரோல் ரெக்வயர் அப்படிங்கிறாங்க. ரூம் பண்ண போகிறோம், ரூம் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்து வரலாம், தனித்தனியாக வரலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்சிட்டியை உண்டாக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா. ஸோ இதான் ஜெனரலைஸ்ட் அவுட்லைன் ஆஃப் சப் லெவல் கேவிங் மெத்தட் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து பார்க்க போகிறது பிளாக் கேவிங் மெத்தட். ரெண்டையும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல நேமு. ஸோ நியர்லி சேம் மெத்தட் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா லெவல்ங்கிற வார்த்தை ஒரு ஸ்ட்ராட்டிஃபைடு அல்லது ஒரு பெட்டட் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு மேசிவ் ஓவர் பாடி யூஸ் பண்ணுறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிளாக் கேவிங் மெத்தட். ஸோ கேவிங்கிறது சேம் தான், அங்கே சப் லெவல், இங்கே பிளாக்கு. என்ன வித்தியாசம், சப் லெவல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டிஃபைட் ஃபார்மேஷனை குறிக்குது, ஒரு பிளாக் அப்படிங்கிறது ஒரு மேசிவ் டெபாசிட்டை குறிக்குது. ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். பிளாக் கேவிங் இஸ் a large scale bulk underground mining method used to extract massive low grade ore body that are steeply dipping and have significant vertical and horizontal extent. ஸோ ஒரு மேசிவ் ஓவர் பாடியாக இருக்குது, ஒரு லோ கிரேட் ஓவர் பாடியாக இருக்குன்னா we can go for block caving method. ஸோ என்ன பண்ணுவாங்க இதில் அப்படின்னா the process involves undercutting a large section of a ore at depth, allow it to collapse under its own weight. The broken ore then falls into the drew point below from where it is collected and transported to the surface. ஸோ அண்டர் கட்டிங்னா கீழே பிரேக் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு குறிப்பிட்டது டெப்த்துக்குள்ளே பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே இருக்கிற ராக் சேஃபாக ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை ஓன் வெயிட்னால கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் உடச்சி கொஞ்சம் மேலே கொண்டு வருவாங்க. ஸோ இவ்வளோ தான் பிளாக் கேவிங் மெத்தட். ஸோ கிட்டத்தட்ட குழி விழுற மாதிரி தான் பண்ணுற மெத்தட் இல்லையா, அதனால் அந்த பேர் யூஸ் பண்ணாங்க பிளாக் கேவிங் மெத்தட்னு. ஸோ அண்டர் கட்டிங் கீழே ராக் பிரேக் பண்ணுறாங்க, பிரேக் பண்ணும்போது ராக்கோட ஸ்ட்ரென்த் வீக் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேலே சப்போர்ட் இல்லாமல் கீழே விழுது, கீழே விழுந்த ராக்கை ரிமூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இவ்வளோ தான் அந்த மெத்தடோட ஓவரால் ஒர்க்கிங். இது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் லோ ஆப்ரேஷன் காஸ்ட் per ton. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுவும் பெரிய லெவலில் காஸ்ட் கன்சப்ஷன் கிடையாது. ஸோ கீழே பிரேக் பண்ணுறீங்க, ஓவர் த வெயிட்னால பிரேக் ஆகி கீழே உள்ள விழுது, ஜஸ்ட் லைக் யுவர் க்ளோரி ஹோல் மெத்தட் மாதிரியே. ஸோ ஓன் வெயிட்னால பிரேக் ஆகி கீழே விழுது, ரிமூவ் பண்ணுறீங்க. இவ்வளோ தான் பிளாக்காக பண்ணிட்டு போகிறீங்க, கண்டினியூஸாக பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ இது வந்து லோ ஆப்ரேட்டிவ் காஸ்ட் தான் நடக்கும். அடுத்து ஹை ப்ரொடக்ஷன் ரேட். எப்படின்னா ஒரு நாளைக்கு 30,000 டன்லேருந்து 1,00,000 டன் வரைக்கும் எடுக்க முடியும். ஏன்னா சிம்பிள், ஒரு போர்ஷனாக போகிறீங்க, அண்டர் கட் பண்ணுறீங்க, வெயிட்னால பிரேக் ஆகுது, ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ ஜஸ்ட் லைக் வேரிஸ் இயர்லியஸ் போன ஹெட்டிங் சொன்ன மாதிரி தான் பிரேக்கிங் அண்ட் ரிமூவல் தான். ஸோ ப்ரொடக்ஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மெத்தடில். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூட்டபிள் ஃபார் லார்ஜ் லோ கிரேட் ஓவர் பாடி. ஸோ இங்கே அதிகமாக ரிமூவ் பண்ணுறதுனால லோ கிரேட் ஓவர் பாடியாக இருந்தாலும் ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ டன்ஸ் வெளில வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் அதிகமாகும் இல்லையா. ஸோ லோ கிரேட்லேயும் இந்த மெத்தடை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெடியூஸ்டு சர்ஃபேஸ் வேஸ்ட் டிஸ்போசல். ஸோ பெருசாக சர்ஃபேஸில் வேஸ்ட் டிஸ்போசல்லாம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா நீங்கள் பிரேக் பண்ணுறது ஓவர் பாடி மட்டும்தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேஸ்ட்டுங்கிறது கம்மியாகிடும். இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எனேபிள்ஸ் மெக்கனைசேஷன் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ மினரல் டெபாசிட் பெருசாக இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறையா மிஷின்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆட்டோமேஷனும் போகலாம். ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜ் இந்த மெத்தடில் அப்படிங்கிறாங்க. இதில் தான் ப்ரோஸு. கான்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை இனிஷியல் டெவலப்மெண்ட் கேபிட்டல் காஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. ஏன்னா இங்கே மெக்கனைசேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால டிஸ்அட்வான்டேஜில் கேபிட்டல் காஸ்ட் அதிகமாக இருக்கும். கரெக்டாக.
அடுத்து ஜஸ்ட் பிரேக்கிங் அண்ட் ரிமூவல் தானே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் இந்த டைல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ ஓவர் டைல்யூஷன் லோவர் செலக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இங்கேயும் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் சப்சிடன்ஸ் அண்ட் என்வரான்மெண்டல் இம்பேக்ட். ஸோ எங்கெல்லாம் கேவிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்ஃபேஸ் சப்சிடன்ட் நடக்க தான் செய்யும். அதனால் என்வரான்மெண்ட்டுக்கு இம்பேக்ட் ஏற்பட தான் செய்யும், ஒரு வழியே கிடையாது. அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் சேஃப்டி ரிஸ்க். ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கோம், அண்டர் கட்டிங் பண்ணுறோம், ஓன் வெயிட்டில் கீழே விழுதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஜியோ டெக்னிக்கல் ரிஸ்க் நிறையா இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஒர்க்கிங் பீப்புளோட சேஃப்டி ரிஸ்க் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க டிஸ்அட்வான்டேஜில். அண்ட் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்லி சூட்டபிள் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஓவர் பாடி ஜியோமெட்ரி. ஸோ எல்லா இடத்துக்கும் பயன்படுத்த முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் இருக்க ஓவர் பாடிக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ தான் பிளாக் கேவிங் மெத்தட்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் இன்றைக்கான லாஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா கட் அண்ட் ஃபில் மெத்தட். அந்த பேர்லேயே மீனிங் இருக்குது. கட் அண்ட் ஃபில்னா ஒரு போர்ஷனை உடச்சி எடுக்க போகிறீங்க, திரும்ப அந்த போர்ஷனில் வேறு ஏதோ ரீஃபில் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா cut and fill mining is an underground mining method where ore is extracted in horizontal slices followed by backfilling the voids with waste material stabilizing the workspace. ஸோ ஒரு ஓர் பாடி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பிரேக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ரிமூவ் பண்ணோன்னா அங்கே வந்து இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படும். அதுக்கு சேஃப்டிக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அங்கே வேறு ஏதோ ஒரு மெட்டீரியலை வேஸ்ட் மெட்டீரியலை ரீஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் கட் அண்ட் ஃபில் மெத்தட் ஓவரால் ஸ்கெட்சு. இது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு சொல்கிற அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹை செலக்டிவிட்டி அண்ட் லோ டைல்யூஷன். இது கட் அண்ட் ஃபில் மெத்தட் இர்ரெகுலர் ஒரு பாடி தான் யூஸ் பண்ண போகிறோன்னு. எப்போ இர்ரெகுலர் ஒரு பாடிக்கு யூஸ் பண்ணுறோமோ இந்த போர்ஷன் பிரேக் பண்ணணும் முன்னாடியே முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே போர்ஷன் கம்மியாகுதோ அங்கெல்லாம் ஹியூமன் ரெக்வயர்ட் ஜாஸ்தியாக இருக்கும், லேபர் ரெக்வயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கரெக்டாக எந்த போர்ஷன் தேவையோ அதை மட்டும்தான் லேபர் வச்சு உடைக்க போகிறோம். ஸோ எப்போ அப்படி உடைக்கிறோமோ கண்ட்ரி ராக்கை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ கண்ட்ரி ராக்கை பிரேக் பண்ணல அப்படின்னா டைல்யூஷனுக்கான சான்சஸும் கம்மி. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். எந்த போர்ஷன் தேவையோ அதை மட்டும் முடிவு பண்ணி அதை மட்டும் உடச்செடுக்கிறதுனால டைல்யூஷனுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடாப்டபிள் டு இர்ரெகுலர் ஓவர் பாடி. ஓவர் பாடி என்ன ஷேப்பில் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஹியூமன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க நேராக போக போகிறாங்க, ராக் டைப் பார்க்க போகிறாங்க, பிரேக் பண்ண போகிறாங்க, ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் த இர்ரெகுலர் ஷேப்ஸ் ஓவர் பாடிக்கும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது அட்வான்டேஜ். மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேஃப் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் வயா பேக் ஃபில்லிங். ஸோ பிரேக்கிங்கோட நிப்பாட்டாமல் பேக் ஃபில்லிங்கும் பண்ணுறோம். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுல எல்லா பிரச்சனையும் பெருசாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை, சேஃப்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது அட்வான்டேஜ். நாலாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெடியூஸ் சர்ஃபேஸ் சப்சிடன்ஸ். ஸோ நீங்கள் எப்போ பேக் ஃபில் பண்ணுறீங்களோ அங்கே சப்சிடன்ஸ்க்கான வேலையே இருக்காது. முன்னாடி சொன்ன மாதிரி கேவிங்கில் சப்சிடன்ஸ் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே சப்சிடன்ஸ்க்கான பெரிய பேச்சு இருக்காது, ஏன்னா சப்சிடன்ஸ் குறைச்சிடுறீங்க, ஏன்னா பேக் ஃபில் பண்ணிடுறீங்க. அடுத்து லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேஸ்ட் ரீயூஸ். எந்த ராக்கெல்லாம் ப்ரோக் பண்ணி வேஸ்ட்டுன்னு விடுறீங்களோ அதை ரீயூஸ் பண்ணலாம். எப்படின்னா பேக் ஃபில்லிங்க்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் கொண்டு வர தேவையில்லை லாஜிஸ்டிக் செலவும் கிடையாது அப்படிங்கிற மீன் பண்ணுறாங்க. இதில் வந்து அட்வான்டேஜ். பட் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்னென்னா ஹை ஆப்ரேஷனல் காஸ்ட். ஏன்னா இந்த மெத்தட் முழுக்க லேபர் டிபெண்ட் தான். ஸோ பிரேக் பண்ணுறதுக்கும் லேபர் வேணும், ரீஃபில் பண்ணுறதுக்கும் ஒரு லேபர் வேணும். இது எல்லாத்துக்குமே அதிக செலவாகும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராக் பிரேக் பண்ணி ரிமூவ் பண்ணுறீங்க, மறுபடியும் ரீஃபில் வேறு பண்ணுறீங்க. ஒரு செட் ஆஃப் ஒர்க் முடிகிறதுக்கு ராங் கேப் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ராக் பிரேக் பண்ணுவீங்க, செகண்ட் ஸ்டெப் ரிமூவ் பண்ணுவீங்க, தேர்ட் ஸ்டெப்பில் ரிமூவ் பண்ணதை பேக் ஃபில் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் தான் திரும்ப அடுத்த ரவுண்டில் பிரேக் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ரீஃபில் பண்ணுறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கே லாங்கர் டைம் ஆகும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. வேறு போன தடவைலாம் சொன்னோம் பழைய ரெண்டு ஹெட்டிங்லேயுமே பெர் டே ரிமூவல் டேஜ்ங்கிறது ஜாஸ்தி. சரி 30,000லேருந்து 1 lakh வரைக்கும் போகணும்னு சொன்னோம் இல்லையா. இங்கே அவ்வளோலாம் போகாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்லோ சைக்கிள் டைம் டியூ டு பேக் ஃபில்லிங் ஸ்டெப் அப்படிங்கிறாங்க. இது செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ். மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போ நீங்கள் ஓவர் பாடியை வெளியில் ரிமூவ் பண்ணணும், வேஸ்ட்டை உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா எப்படி கொண்டு போனாலும் லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் வரதான் செய்யும். இதுதான் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிமிடெட் மெக்கனைசேஷன் பொட்டன்ஷியல். ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு செலக்டிவிட்டி இருக்குது, ஹியூமன்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மிஷின்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகிட்டே தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கில் இன்டென்சிவ் ஃபார் ஃபில் டிசைன் அண்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ ஓவர் பாடி இர்ரெகுலராக இருக்கும், நீங்கள் ரிமூவ் பண்ணுறது இர்ரெகுலர் ஷேப்பில் ரிமூவ் பண்ண போகிறீங்க. அந்த இர்ரெகுலர் ஷேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்கும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஸ்கில் ரெக்வயர்டு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கீழே தான் வருது. ஸோ இன்றைக்கி 3 பார்த்தாச்சு. என்னென்ன அப்படின்னா சப் லெவல் கேவிங் என்னென்னு பார்த்தாச்சு, பிளாக் கேவிங் என்னென்னு பார்த்தாச்சு, கட் அண்ட் ஃபில் என்னென்னு பார்த்தாச்சு. இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுப்போம். மீதி ஹெட்டிங் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இந்த கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இன் த அப்கமிங் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.